ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு ஆரோக்கியமும் சுவையும் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ராகி சேமியா வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ராகி இந்த மாதிரி சிறுதானிய உணவு ரொம்ப ரொம்ப பிடிக்காது. ஆனால் அவங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கான மெத்தடில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம செய்ய போகிறோம். சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பிராண்டு, அதாவது அனில் பிராண்டு பாக்கெட் சேமியா, ரெடிமேட் ராகி சேமியா தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இதை இப்போ நம்ம தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் ஊற போடுறோம். முதல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு போட்டு அது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ராகி சேமியாவை இதில் போட்டு இந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் ஊறணும். அதான் மெத்தடு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போது நாம் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை அடுப்பை ஆன் பண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடாக இருக்கிற வெந்நில தான் நம்ம அந்த ராகி சேமியாவை வேக வைக்க வேண்டியிருக்கும். அதனால் இட்லி தட்டு மேல் தட்டு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு பாக்கெட்டுக்கு அந்த ஒரு மேல் தட்டே போதும். இப்போ 3 நிமிஷத்தில் அது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடலாம். தண்ணியை வடித்து எடுத்துட்டு அந்த ராகி சேமியாவை மட்டும் மேல் தட்டில், அந்த இட்லி தட்டில் நம்ம பரவலாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள 2வது தட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இருக்கிற எல்லா ராகி சேமியாவுமே இப்படி பரப்பி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விடுங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நாம் இதில் இனிப்பு சேமியா தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், தேவையான அளவு தேங்காய் இது எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். கூடையே 2 ஏலக்காயை சேர்த்து அந்த தேங்காய் துருவலாக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள நீங்கள் துருவி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது 7 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. நல்லா ராகி சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோர்க்கை வச்சு பிரித்து விட்டோம்னா நல்லா அது பொழு பொழுப்பாக வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு லைட்டாக அப்படியே ஜென்டலாக கிளறி விட்டிங்கன்னா நல்லா அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஒரு முறை நல்லா இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஏலக்காய் சேர்த்ததை நம்ம இதில் கலந்து தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ராகி சேமியா தயாராகிடுச்சு. இதை நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது சீனி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒருவேளை இனிப்பு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்து ஒரு கடாயில் கடுகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து அதில் நம்ம உதிர்த்த அந்த சேமியா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பரட்டிட்டிங்கன்னா சூப்பரான கார சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் 2 செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.